ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் தோலில் துவையல் அரைக்க போகிறோம். பீர்க்கங்காயை சமைச்சிட்டு தோலை தூரத்துக்கு போட்டுறீங்களா, அது மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு சைட் டிஷ் கிடைக்கும். இப்போது காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாகவே வரும். இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த துவையல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, ஒயிட் ரைஸோட இது சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு இப்போ சேர்த்துருக்கோம். அதையே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம காயோட தோலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம காய் கூட்டு பண்ணிவிடுவோம், பொரியல் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தோல் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறது. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த துவையலை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. நம்ம துவையலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.